Dear students, welcome to High Grivas English Grammar Learning. In this class, we are going to see in a short form la nama paaka porom. Idu vandu nama tense ella tenseum paatha illaya. Adu elladhiriyum ovvore example paathalam. Last class la present full ah paathom. Ipo vandu nama past paaka porom. So first sentence vandu I played cricket அப்படினு எழுதிருக்கேன். அது வந்து simple past tense. நம்ம verb 2 எடுத்துப்போம். Simple past tense க்கு நம்ம past verb எடுப்போம். அதாவது verb 1, verb 2, verb 3 பார்த்தோம் இல்லையா? அதுல verb 2 எடுப்போம். I played cricket. இதுல played அப்படின்றது தான் past verb. So I played cricket அப்படின்றது நான் cricket விளையாடினேன். ஒரு action முடிஞ்சிருச்சு. Past continuous tense I was playing cricket. நான் cricket விளையாடி கொண்டு இருந்தேன். அதாவது நேத்து இந்நேரம் நான் cricket விளையாடிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் இந்நேரம் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல கண்டினியூவா நடந்திருக்கும். பாஸ்ட்ல கண்டினியூவா நடந்திருக்கும். I was playing cricket. கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து past perfect tense. I had played cricket. எப்போ விளையாடிட்டேன். அது வந்து நான் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டு past tense, ரெண்டு முடிஞ்சு போன விஷயங்களை ஒரே டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல கொண்டுட்டு வரோம் அப்படின்னா முதல்ல நடந்தத past perfectலயும் ரெண்டாவது நடந்தத past tenseலயும் சொல்லலாம் அப்படினு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். when I reached the railway station the train had already left. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. I had played cricket அப்படின்றது எப்போ விளையாடி முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். I had played cricket எப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் I had been playing cricket. நான் ஒரு காலத்துல கண்டினியூஸா கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தேன். ஸோ நாட் நவ் இப்போ கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் த பீரியட் அப்படின்றது பாஸ்ட்ல ரொம்ப காலம் நடந்தது அப்படின்றது தான் ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 20 இயர்ஸ். ஒரு 20 வருஷமா நான் விளையாடிட்டு இருந்தேன். ஃபார் 10 இயர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பீரியட் அப்படின்றது இட்ஸ் வெரி லாங். நான் மறுபடியும் சொல்றேன், பாஸ்ட் டென்ஸ் இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாஸ்ட்ல நடக்கிறது தான். ஐ பிளேட் கிரிக்கெட்ன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், விளையாடினேன் அதோட முடிஞ்சிருச்சு. I was playing cricket na past continuous tense. நான் விளையாடி கொண்டு இருந்தேன். I had played cricket. எப்போ விளையாடினேன். I had played cricket. இது past perfect tense. I had been playing cricket. Past perfect continuous tense. ஒரு காலத்துல நான் ஒரு 10 வருஷமா விளையாடிட்டு இருந்தேன். இதுதான். ஸோ இதனுடைய past tense அப்படின்றதுல 4 வகையாகவும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஃபியூச்சர்ல ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஐ ஷல் ஆர் ஐ வில். ஐக்கு வந்து நம்ம ஐ வி ரெண்டுக்குமே ஷல் ஆர் வில் ரெண்டு ஆக்ஸிலரி வெர்பும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ ஐ ஷல் பிளே கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடுவேன், அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஐ ஷல் பி பிளேயிங் கிரிக்கெட், விளையாடி கொண்டு இருப்பேன். ஃபியூச்சர்ல நான் இந்த நேரத்துக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன், அது வந்து விளையாடி கொண்டு இருப்பேன், இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஷல் ஹாவ் பிளேட் கிரிக்கெட், ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் விளையாடி இருப்பேன். ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் கிரிக்கெட் விளையாடி இருப்பேன், அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ ஐ ஷல் ஹேவ் பிளேட் கிரிக்கெட். ஹேவ் பிளேட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து தேர்டு verb 3ல இருந்து எடுக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஷல் ஹேவ் பிளேட் கிரிக்கெட் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் விளையாடி இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஷல் ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் த டைம்ல நான் விளையாடி கொண்டு இருப்பேன், விளையாடி கொண்டே இருப்பேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். அந்த டியூரேஷன், அதாவது ஹேவ் பீன் பிளேயிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டியூரேஷன் ஆஃப் த பீரியட் வந்து இட் மஸ்ட் பி வெரி லாங். ஸோ அதுதான் வந்து ஹேவ் பீன் பிளேயிங் அப்படின்றது. நம்ம பீன் பிளேயிங் அப்படின்னு சொல்றோம்னாவே அது ப்ரெசென்ட்டா இருந்தாலும் பாஸ்டா இருந்தாலும் ஃபியூச்சரா இருந்தாலும் பீன் பிளேயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த டியூரேஷன் ஆஃப் த பீரியட் அப்படின்றது இட் மஸ்ட் பி வெரி லாங். அதுக்காக தான் நம்ம பீன் பிளேயிங் அந்த டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஐ ஷல் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு நான் கண்டினியூவா கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன், இதுதான் இதனுடைய மீனிங். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரெசென்ட்ல 4 பார்த்தோம். இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்னுடைய 4 ஸ்ட்ரக்சரும் ஃபியூச்சர்னுடைய 4 ஸ்ட்ரக்சரும் பார்த்தோம். நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க for your better understanding.
கண்டினியூட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த கிளாஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது 8 வகைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவுன், செகண்ட் ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். நவுன் அப்படின்றது தமிழ்ல பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். இட் மே பி நேம் ஆஃப் எனிதிங், நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், a thing, அதாவது ஒரு பர்சனுடைய பேரா இருக்கலாம், இடத்தினுடைய பேரா இருக்கலாம், அல்லது பொருளினுடைய பெயரா இருக்கலாம். இது எல்லாமே வந்து நவுன், அதாவது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரோனவுன், அதாவது நவுனுக்கு பதிலா நாம யூஸ் பண்றது ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலானா ஒரு நேம் போட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். ராம் அண்ட் ரவி இந்த மாதிரி எல்லாம் நேம் போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். எகைன் நம்ம அந்த பேரே போட தேவையில்லை. அதுக்கு பதிலா ராம் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம ஹீ போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ப்ரோனவுன். அதாவது நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லேடி இருக்காங்க, கீதா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஷீ போடுறோம் இல்லையா? ஸோ அந்த நேமுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற வேர்ட் வந்து ப்ரோனவுன். அடுத்து அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல், அதாவது நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ். இப்போ த ரோஸ் அப்படின்றது நவுன் அப்படின்னா the rose is beautiful அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ பியூட்டிஃபுல்னு எதை சொல்றோம்? ரோஸ் சொல்றோம். அப்ப நவுன், ரோஸ் அப்படின்றது நவுன். the rose is beautiful அப்படின்னு சொன்னோம்னா the beautiful அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ரோஸை தான் சொல்றோம். ஸோ நவுனை சொல்றோம். அப்ப நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ற எந்த ஒரு விஷயமுமே அட்ஜெக்டிவ். எது நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுதோ, the boy is he is very brilliant அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அவனை பத்தி நாம சொல்றோம், நவுனை பத்தி நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். verb, வினைச்சொல். நம்ம இத்தனை டென்ஸ்ல பார்த்தது எல்லாமே வெர்பு தான். இப்போ நம்ம 12 டென்சஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல நம்ம யூஸ் பண்ண வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3 நம்ம வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ வெர்ப் அப்படின்றது அதுதான் வினைச்சொல், அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு, ஒரு செயலை குறிப்பது. the boy is playing அப்படின்னு சொன்னோம்னா அதுல playing அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விளையாடிட்டு இருக்கான். the boy is reading படிச்சுட்டு இருக்கான். he is working, சீதா இஸ் குக்கிங் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆக்ஷனை ரெஃபர் பண்றது வெர்பு. ஸோ அது தமிழ்ல வந்து நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்ப், வெர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணா அது வந்து அட்வர்ப். வெர்பை பத்தி இப்போ த பஸ் மூவ்ஸ், மூவ்ஸ் நகருது, பஸ் வந்து நகருது. எப்படி நகருது? ஹவு இட் மூவ்ஸ், இட் த பஸ் மூவ்ஸ் ஸ்லோலி அப்படின்னா அந்த மூவ்ஸ் அப்படிங்கிறது நகருது. மூவ்ஸ் அப்படிங்கிறது வெர்பு. ஸோ எப்படி நகருது? ஸ்லோலி. ஸோ அந்த வெர்பை பத்தி சொல்றது, எப்படி மூவ் பண்ணுது, மூவ் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்றது வந்து ஸ்லோலி அப்படின்னா அந்த ஸ்லோலி அப்படின்றது அட்வெர்ப். ஸோ நவுனை பத்தி சொன்னா அது அட்ஜெக்டிவ், வெர்பை பத்தி சொன்னா அது வந்து அட்வெர்ப். வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொன்னா எக்ஸ்கியூஸ் மீ அது வந்து அட்வெர்ப். ப்ரிபோசிஷன், உருவிடை சொல்லி வந்து ரொம்ப இங்கிலீஷ்லேயே ரொம்ப ஸ்மால் வேர்டு. அதே சமயத்தில் ப்ரிபோசிஷன் அப்படின்றது நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம நிறைய இருக்கு. ஆன், அட், பிஃபோரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர், ஓவர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. அது வந்து அப்ரோப்ரியேட் பிளேஸில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிபோசிஷன் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நம்ம நிறைய அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்போம் இங்கிலீஷில் அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலான்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். அண்டு, பட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து கன்ஜங்ஷன், ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இணைப்பு சொல் அப்படின்றது வந்து தோ, ஆல்தோ, அண்டு இது எல்லாமே இங்கிலீஷில் வர கன்ஜங்ஷன்ஸ். தமிழில் வந்து நம்ம இணைப்பு சொல்லு சொல்லுவோம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை துக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபீலிங் அப்படியே வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்டர்ஜெக்ஷன். அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹுரா, வாவ், ஓ இந்த மாதிரி ஆன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் வியப்படை சொல்லல வரும். இப்போ நம்ம இதில் வந்து ஜென்ரலாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 அதனுடைய ஜென்ரலான ஒரு விளக்கத்தை நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்த்தோம். நம்ம அடுத்து வந்து செப்பரேட்டாக நவுன் அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்
வெரைட்டி வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். நவுன் அப்படின்றது, ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஒரு எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அதனுடைய ஜென்ரலான மீனிங் என்ன, நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். சேனலை கண்டினியூவாக பாருங்கள். டென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கான காரணம் டென்ஸ் தான் ரொம்ப பேஸ் அப்படின்றதுனால 12 டென்சஸ் வந்து எடுத்தோம். நீங்கள் டென்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இருந்தது, ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா இங்கிலீஷில் அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டென்ஸ் எடுத்தது. நீங்கள் எல்லா டென்ஸையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டென்ஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். டென்ஸ் வந்து சில சமயத்தில் நம்ம மறந்துடும். ப்ரீவியஸ் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து, அதாவது பிகினிங்லேருந்து. நான் ஐவி யூஹி ஷீட் டே அந்த இதிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை கண்டினியூவாக பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்து வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் டென்ஸ் நமக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நம்ம வேகமாக அடுத்தடுத்த ஸ்டெப் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒன்றும் கடினமான ஒரு வேலை கிடையாது. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் கிளாஸ் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.